ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேப்பிடோ சேலஞ்சில் போட்டது இன்றைக்கி டே டூவில் வந்து நேற்று டே ஒன்லேயே ரொம்ப டயர்டாகிட்டேன். நைட்டு அதிகமாக தூங்கிட்டேன். ஸோ 8 மணிக்கு தான் எழுந்தேன். இப்போ தான் ரேப்பிடோ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டே 2 எப்படி போகும்னு தெரில. எக்ஸ்டே பண்ண ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி கிடைக்குமா தெரியல. முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக முடியும், பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேப்பிடோ சேலஞ்ச் 70 days சேலஞ்சில் இன்றைக்கி வந்து நம்ம டே 2ல் இருக்கோம். டே 2ல் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம் பார்க்கலாமா? மழை வேறு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் ரொம்ப நினச்சிட்டேங்க. சரி, நான் வீட்டில் போய் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழை கண்டினியூ ஆச்சு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு வந்து vlog பண்ணுறேன். டே 2 சேலஞ்ச் வந்து நம்ம இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோன்னு பார்ப்போமா? டே 2ல் வந்து இன்றைக்கி நிறைய சம்பவம் நடந்தது. மழை ப்ளஸ் பைக் போயிடுச்சு. பைக் ஆல்ரெடி இன்ஜின் ப்ராப்ளம், அது என்னாச்சு தெரியல. ஸோ அதனால் மாமா கிட்ட தான் பைக் வாங்கிட்டு போய் நீ ஸ்ப்ளெண்டரில் தான் ஓட்டினேன். ப்ளஸ் அது ஓகே 300 பெட்ரோல் போட்டால் அது இன்னும் இருக்குது. ஸோ நல்ல மைலேஜ் தருது. பட் ஆனால் மழை தான் ரொம்ப வந்து சொதப்பிடுச்சு. அதுலேயே நமக்கு 2 hours வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். நான் வந்து 11:30க்கு தான் லாகின் பண்ணேன். இன்றைக்கி 10:30 கிளம்பிட்டேன். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 11:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 11:30லேருந்து கரெக்டாக 11:45க்கு நைட்டு 11:45க்கு வந்து ஃபினிஷ் ஆச்சு. இப்படி பார்த்தாலும் 12 hours ஓட்டியிருக்கேன். சரி, நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் பார்ப்போமா? லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இருங்க, 12:14 அப்போ நெக்ஸ்ட் டே கவுண்ட் ஆகிடும். ஸோ இது இருங்க, டுடே ஏர்னிங்ஸில் வந்து 0 தான். அது இன்றைக்கி 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா 22 ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 1354 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட். ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து இதில் ஆட் ஆகலை, ஆனால் போட்டிருக்காங்க. இன்சென்டிவ் வந்து இருங்க, அதுவும் காட்டுறேன். இதெல்லாம் இன்றைக்கி ஓட்டின ஆர்டருங்க. இன்சென்டிவ் டீட்டெயில் காமிச்சிட்றேன் பாருங்கள். அது இதில் ஆட் பண்ணல, பட் ஆனால் இருக்குது. டெய்லி இன்சென்டிவா, 3ஆம் தேதி இன்சென்டிவா. இதுக்கு நான் மார்னிங்கே இது எடுத்திருந்தேன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் ஆனால் நான் லாகின் பண்ணதே 10:30 மேலே தான். பாருங்கள், 48 rupees. இதுதான் என்னோடய இன்றைக்கி டுடே இன்சென்டிவ். அப்படி பார்த்தீங்கன்னா சாரி, இன்னைக்கு 3ஆம் தேதிங்களா? 48 ப்ளஸ் அதான் 1450 ரூபா வரும். எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னா 1590 ரூபா. இது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. இன்றைக்கி வந்து இருங்க பார்த்துக்கலாம், வந்துச்சு. டுடே வந்து 1354. டுடே 1354 ப்ளஸ் 48 rupees இன்சென்டிவ் ப்ளஸ் 135 rupees வந்து டிப்ஸ் அமௌண்ட்டு அதான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 1537 ரூபாவா, மைனஸ் 300 rupees பெட்ரோல் போயிடுச்சுங்களா. அண்டு லன்ச் வந்து இன்றைக்கி அம்மா ஹோட்டல் தாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் அவ்வளோ 20 rupeesலேயே முடிச்சிட்டேன். ஸோ சேவிங்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா 1217 ரூபா இருக்குது. இதுதான் டுடே ப்ராஃபிட். ஏன்னா நம்ம இன்றைக்கி சீக்கிரம் போயிருந்தால் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் மழை வர வந்து கெடுத்து விட்டுச்சு. ஸோ டுடே ப்ராஃபிட் இது தான். ப்ளஸ் ஃபஸ்ட் டே ப்ராஃபிட் வந்து இது. ஸோ நம்ம டோட்டலாக ஓவராலாக 2807 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் 2 daysல. இனிமேல் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணணும், அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்றைக்கி மழையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் இதில் ஆட் பண்ணுறேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு.
டாஸ்க்கு முடிக்கலாம் பார்த்தா நெட்ஒர்க் என்ன பண்ண தெரியல. ரேப்பிடோட ஆல் டைம் ஒரு மாதிரி தெரியல பண்ணுவோம். பட் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. சேலஞ்சுன்ட்டு எடுத்தாச்சு. ஸோ பண்ணி தான் ஆகணும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வர சீசன் வந்து ரெய்னி சீசனா. ஸோ ரேப்பிடோவில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். அந்த ரெயின் கோட்டை எதனாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு மட்டும் சொல்லலை, ரேப்பிடோ ஓட்டுறவங்க எல்லாேருக்கும் கொடுக்கலாம். பட் ஆனால் அது நான் சொல்கிறது யாருக்கு போய் சேரும்னு தெரில. பட் ரேப்பிடோவுக்கு போய் சேர்ந்தால் ஓகே, நல்லது தான். சரி ஓகேங்க. இனிமேல் டைம் பார்த்தீங்கன்னா 12:18. இனிமேல் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி காலைல 6 மணிக்கு கரெக்டாக டெய்லி நான் என்னென்ன ஏர்னிங்ஸ் பண்ணுறனோ டெய்லி 6 மணி இல்லை 6:30க்குள்ளே வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் நான் நெக்ஸ்ட்டு என்ன என்னால் மோட்டிவேட் பண்ணி நானே எதனா பண்ண முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.